என்ன ராஜா, அவன தனியாவா இருக்கா? அங்கதான் மாதவனும் ரேகாவும் இருக்காங்கல்ல. அவங்க இருந்தா என் திவ்யாவுக்கு ஒரு இடுப்பு வலி தலைவலி காய்ச்சல் வந்துச்சுன்னா ரேகா கஷாயம் வச்சு கொடுக்குமா இல்ல கை வச்சு தான் பண்ண முடியுமா? அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களே ஒரு பச்சை மண்ணு. யாருக்கு? ரேகாவுக்கா? இந்நேரம் குழந்தை பெத்துக்கிறது எப்படின்னு திவ்யாவுக்கு லெசனே எடுத்திருப்பா. கர்ப்பிணி பொண்ணை எப்படி பாத்துக்கிறதுன்னு ரேகாக்கு எப்படி தெரியும்? அத்தை 4 குழந்தைகள் பெற்றிருக்காங்க. இவங்களுக்கு அனுபவம் இருக்கு. ரேகாக்கு என்ன அனுபவம் இருக்கு? இங்க பாருமா, என் பொண்டாட்டிய பாத்துக்கிறதுக்கு அத்தை கிட்ட சண்டை போட்டாச்சும் அவங்களை கூட்டிட்டு போலாம் நான் இங்க வந்திருக்கேன். இல்ல ராஜா, மாதவனும் ரேகாவும் சந்தோஷமா இருக்கட்டும்னு தானே அத்தைய இங்க கூட்டிட்டு வந்தோம். அவங்க தனியா இருந்தா தானே ஏதாவது விசேஷம் உண்டாகும். அது தெரியாம நீ பாட்டுக்கு என்னென்னமோல பேசிட்டு இருக்கியே. அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாதுக்கா. ரேகா இனிமேல் தான் உண்டாகணும். திவ்யா ஏற்கனவே மாசமா இருக்கா. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவ தானே சீனியரு. அவளை யார் கவனிச்சுக்கிறது? என் பொண்டாட்டி என் வீட்டுல இருந்த வரைக்கும் எங்க அம்மா நல்லா வக்கனையா ஆக்கி போட்டு கவனிச்சுக்கிட்டாங்க. இப்ப அவ உங்க வீட்டுல இருக்கா. அவளை யாரு கவனிச்சுப்பா? அத்தை தானே கவனிச்சுக்கணும். அதுவும் ஊட்டச்சத்து இல்லாம என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா? ராஜாண்ணே, அப்படிலாம் எதுவும் ஆகாதுண்ணே. அப்படியே ஏதாவது ஆச்சுன்னா பக்கத்துல போய் ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. அதை விட்டுட்டு அத்தையை கூட்டு போறேன்னு சொல்றீங்க. அத்தை என்ன டாக்டரா? ஏப்பா, அவங்க பழைய ஆளுங்கப்பா. ஒரு சில வைத்தியெல்லாம் தெரியும். அதனால தான் அத்தையை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏப்பா, நீ கல்யாணம் பண்ணி பாரு, அப்புறம் என் பிரச்சனை உனக்கு புரியும். வாய்க்கு ருசியா ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு சாப்பிட வேண்டாமா? மாசம் இருக்கிறப்ப தானே வகை வகையா ருசி ருசியா சாப்பிடணும்னு தோணும். இந்த நேரத்துல என் பொண்டாடி சமைச்சு போறதை விட்டுட்டு அத்தை இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதெல்லாம் முடியாது, நான் விட மாட்டேன். அத்தைய இந்த நிமிஷமே நான் கூட்டு போறேன். ஐயோ அண்ணா, புள்ளத்தாச்சிக்கு தேவைப்படுற புளிக்காய்ச்சல இருந்து மாங்காய் ஊறுக வரையும் இப்போ கடையிலே கிடைக்குது. நிமி, விளையாடாத. புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போறது மட்டும் கிடையாது. சில சமயம் சாப்பாடு பிடிக்காது, வாந்தி வரும். ஏதாச்சும் கஞ்சி இல்ல ஒரு துவைய அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு 1000 பிரச்சனை இருக்குமா. சின்ன பொண்ணு உனக்கு எப்படி புரியும்? இதெல்லாம் அத்தைக்கு தெரியும். அத நீங்க கிளம்புங்க. மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அங்க வரல மாப்பிள்ள. அத்தை, நீங்க இப்ப வரல, நான் சண்டை போட்டாச்சு உங்களை கூட்டிட்டு போயே தீருவேன். இல்ல மாப்பிள்ள, நான் எதுக்கு அவளை பாத்துக்கணும்? வார்த்தைக்கு வார்த்தை புள்ளத்தாச்சி பொண்ணு மாசமா இருக்கா, உங்க குடும்ப வரிசை சுமக்கிறான்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவ அந்த குழந்தைய கலைக்க போறாளே மாப்பிள்ள. நான் எவ்வளவோ சொல்லியும் அழுதும் கெஞ்சியும் கதறியும் அவ கல்லு மனச கரையிலையப்பா. கலைக்க போற குழந்தைக்கு எதுக்கா இவ்வளவு கஷ்டப்படணுங்கிற? ஐயோ இல்லத்த, உங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? திவ்யா குழந்தைய பெத்து கொடுக்க ஒத்துக்கிட்டா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அத்த, திவ்யா மனசு மாறிட்டா. என் குழந்தைய கலைக்க மாட்டா. என் குடும்ப வாரிச நல்லபடியா பெத்து கொடுப்பா. மாப்பிள்ள, நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? அத்த, சத்தியமா அத்த. எங்க அம்மா திவ்யாவை பார்க்க போயிருக்கு. மாதவங்கிட்ட உரிமையோட சண்டை போட்டிருக்கு. அப்ப திவ்யா, நான் குழந்தைய கலைக்கல, உங்க பேரப்புள்ளைய பெத்து உங்க கையிலேயே பத்திரமா குடுக்கறேன்னு சொல்லிருச்சான். அப்படியா சொன்னா? நானே திவ்யாவை பார்த்து நேர்ல போய் பேசினேன். அவ ஆமான்னு சொல்லிட்டா. நீங்க நம்பல? இருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்குலாம் போனை போட்டதான் கரெக்டா இருக்கும். லவுட் ஸ்பீக்கர் போடுறேன். எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க. ஹலோ, சுந்தரி ஸ்பீக்கிங். அம்மா. டெல் மீ ராசா. அம்மா, மாதவன் வீட்டுல திவ்யா என்ன சொன்னான்னு இப்ப நீங்க அத்தைகிட்ட சொல்ல போறீங்க. சொல்லுங்க. குடு. சுந்தரி, நேத்துல இருந்து ஒரே சந்தோஷமான விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லணும்னு ரொம்ப
முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உங்க போன் தான் கிடைக்கவே மாட்டேன்ட்டு. அது திவ்யாவை போய் பார்த்து பேசினேனா அவ குழந்தைய பெத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டா. ஒரே சந்தோஷமா அதான் வாயில இருந்து ஒரே இங்கிலீஷ் வார்த்தையா வருது. ஐ அம் வெரி ஹாப்பி, ஐ அம் வெரி லக்கி, ஐ அம் காட் டு பார்ட்டி. ஹலோ. வேலை முடிஞ்சோன்னா போன கட் பண்ணிடுச்சு பாத்தியா எங்க அண்ணி. எல்லாம் தெரிஞ்ச கதை தானே. மாப்பிள குழந்தைய கலைக்க போறேன்னு சொன்னதுனால இத்தனை நாள் எனக்கு திவ்யா மேல கோபம் இருந்துச்சு. அவ என் பொண்ணே இல்லைங்கிற முடிவுக்கு வந்து அவ கூட இத்தனை நாள் நான் பேசாமலே இருந்தேன். இப்ப நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் உங்க கூட வர சம்மதிக்கிறேன் மாப்பிள. இல்லத்த, நான் உங்களை அனுப்புறதா இல்ல. வேணா ஒண்ணு பண்ணலாம், திவ்யாவை இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம். நீங்க மட்டும் என்ன அவளை கவனிக்கிறது, நாங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கவனிக்கிறோம். இல்லம்மா, நானே ஒரு வேலையும் இல்லாம இங்க உங்களுக்கு பாரமா இருக்கேன். இதுல அவ வேறயா? நான் போயிட்டு வரேம்மா. எனக்கு என் வீட்டுக்கு போற நேரம் வந்தாச்சு. இல்லத்த, உங்களை நான் அனுப்புறதா இல்ல. ஏய், நான் உன் மாமியாருமா. நான் சொல்றேன், என்ன போக விடு. நான் உங்க மருமக. நான் சொல்றேன், நீங்க இங்க தான் இருக்கணும். அக்கா அக்கா, நான் அத்தையோட மருமகன். நான் சொல்றேன், அத்தை அங்கதான் வருவாங்க. அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். அத்தை அவங்க பொண்ணை போய் பார்த்துட்டு வரட்டும். அண்ணே அதெல்லாம் முடியாதுண்ணே. அத்தை காயத்ரி கல்யாணம் வரைக்கும் நீங்க இங்கே தான் இருக்கணும், நான் சொல்லிட்டேன். அத்தை, இப்ப நீங்களா வரீங்களா இல்ல நான் உங்களை கடத்திட்டு போயிருவா? ஐயோ வேணாம்ப்பா, நானே உன் கூட வந்துடுறேன். நீ எதுக்கு இங்க வர? எப்படி இருக்க காயத்ரி? நீ இல்லாம நான் ஒன்னும் இழைச்சு போயிடல, நல்லா தான் இருக்கேன். தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. நான் நல்லவன் காயத்ரி. அப்பாவி, நீ கிடைக்கலன்ற வருத்தம் தான் என் மனசுக்கு. நான் நிரபராதி, நல்லவன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும். தயவு செஞ்சு கிளம்புறியா? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாரும் கேட்க மாட்டீங்களே. நான் என்ன தப்பு பண்ணல. பணத்தை யாரோ கொள்ளடிச்சிட்டு தப்பே பண்ணாத ஏன் மேல அந்த பழியை போட்டுட்டாங்க. போலீஸே நான் நல்லவன் சொல்லி விட்டுட்டாங்க. இதை சொல்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தா உங்க சுபமாமா என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு. என்னது, நீ வீட்டுக்கு வந்தியா? யாருமே சொல்லலையா காயத்ரி? இல்லையே, யாருமே இதை பத்தி சொல்லலையே. சுப்பு மாமா உன்னை அடிச்சாரா? என்ன அடிச்சது கூட பரவாயில்ல காயத்ரி. காயத்ரி எனக்கு தான் இனி உன் வாழ்க்கையில குறுக்க வந்த உன் கை காலெல்லாம் உடைச்சிருவேன்னு மிரட்டினா. காயத்ரி, உண்மையிலேயே உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் பிரச்சனையை பேசி சால்வ் பண்ண தானே நினைச்சிருக்கணும். காயத்ரி, நான் தப்பானவன் இல்ல. எனக்குள்ளேயே மனிதாபிமானம், ஈவு, இரக்கம் எல்லாமே இருக்கு. முதல்ல நீ என்ன பார்த்தப்போ வலிப்பு வந்து ஒரு பொம்பளைக்கு ஹெல்ப் தானே பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ஆட்டோல அமிச்சிட்டேன். அது நடிப்பா? சொல்லு காயத்ரி, அது நடிப்பா? அதை பார்த்துதானே நான் ஏமாந்து தொலைச்சேன். இல்ல காயத்ரி, அவன் தான் உண்மையான பாஸ்கர். நடந்ததெல்லாம் வெறும் சூழ்ச்சி. எனக்கு கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்த அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். போதும் போதும், நிறுத்து. இல்ல காயத்ரி, உண்மையை தான் சொல்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சேன். உங்க சுபமாமா முதல்ல என்ன பார்க்க வரும்போது. என்ன சொல்ற? மாமா உன்னை பார்க்க வந்தாரா? என் தம்பி சங்கர் தானே உன்னை பார்க்க வந்தா? இல்ல காயத்ரி, சுபுசா தான் முதல்ல என்ன பார்க்க வந்தாரு. ஆனா அவர் போட்ட கண்டிஷன் தான் எனக்கு புரியல. என்ன கண்டிஷன் போட்டாரு? அவர் என்ன சொன்னாருன்னா, என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்காது, அதனால அவ தங்கச்சி காயத்ரிய கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கேன்.
என் பொண்டாட்டியே அப்படி சொல்ற மாதிரி கஷ்டப்பட்டு அவன் மனசை மாத்தி வச்சிருக்கேன். அதனால பொண்ணு பார்க்க வர்றப்போ ஏதாவது அவளை வெறுப்பேத்துற மாதிரி சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொன்னாரு. காயத்ரிக்கு கோவம் வர மாதிரி ஏதாவது செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னாரு. சிங்காரவேலன் கிட்ட சொன்ன டயலாக் தான் உன்கிட்டயும் சொன்னாரா? சிங்காரவேலனா? அது யாரு? அவனெல்லாம் உனக்கு தெரியாது, அது வேற கதை. காயத்ரி, உங்க மாமா சொன்ன கண்டிஷனுக்குலாம் ஒத்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனா உன்னையும் உங்க ஃபேமிலியும் பார்த்த உடனே உன்னை மிஸ் பண்ண தோணல காயத்ரி. சுப்பு சார் அப்பயே கேட்டாரு ஏன் பிடிக்கலன்னு சொல்லலன்னு. நான் கட்டினா காயத்ரி தான் கட்டுவேன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு நைட் எனக்கு ஃபோன் பண்ணி உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி திட்டாரு காயத்ரி. அத்தை 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 இருங்க, என்ன பண்றீங்க? நான் தான் பணம் கொடுப்பேன். நான் பணம் கொடுக்க கூடாதா? இனிமேல் நான் தான் பணம் தருவேன். ஏன்னா நீங்க ஏழை. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அத்தை, திவ்யா உங்க சொத்து தானே? ஆமா. அதான் உங்க சொத்தை எனக்கு எழுதி வச்சிட்டீங்களே. இப்ப திவ்யா மாதிரி ஒரு பிக்ஸட் டெபாசிட்டோட வட்டியா ஒரு குட்டியும் வரப்போகுது இல்ல? அப்ப நான் தானே பணக்காரன். அதனாலதான் சொல்றேன், நான் தான் ஆட்டோக்கு பணம் தருவேன். சரியா? சரிப்பா. இந்தாப்பா. மாப்பிள்ள, திவ்யா உங்ககிட்ட குழந்தை பெத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டா. அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு தலகால் புரியல. ஆமா அத்தை. சரி, உள்ள வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. அத்தை, எனக்கு எல்லை வந்து இவ்வளவுதான். இதுக்கு மேல உள்ளவெல்லாம் வந்தா நல்லா இருக்காது. ஏன்னா திவ்யா உள்ள இருக்கும். என்னை பார்த்து வச்சுங்களேன், குழந்தைய கலைக்க போறேன் அப்படி இப்படி ஏதாவது சொல்லும், என் மனசு தாங்காது. இனிமே அப்படி சொல்ல முடியாது மாப்பிள்ள. அந்த நிலைமை தாண்டி வந்தாச்சு. இல்லத்த, இந்த மாதிரி விஷயம் என் காதல விழுந்துடக்கூடாது, நான் இப்படியே போயிடுறேன். ஐயோ, நீங்க முதல்ல உள்ள வாங்க. வாங்க வாங்க உள்ள. அத வரேன். திவ்யா, அம்மா. திவ்யா, நான் உன்னை விட்டு போனாலும் எனக்கு எப்போ உன் நினைப்பு தாம்மா. நான் உன்னை மறக்கவே இல்லம்மா. நான் உன்னை நினைக்கவே இல்லை. என்னடி சொல்ற? உன்னை மறந்தா தானேம்மா நினைக்கிறதுக்கு. நான் குழந்தைய பத்தி கொடுக்குறேம்மா, கட்டாயமா கொடுக்குறேன். வாழ்க்கையில நான் எத்தனையோ கடமைகளை செய்ய தவறி இருக்கேம்மா. அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரமாவும் பிராயச்சித்தமாவும் இந்த குழந்தைய நான் பெத்து கொடுத்துட்டு தாம்மா போவேன். போவேங்கிறியே, எங்கம்மா போவ? அத்தை, அதான் அது என்னன்னா அதான் இந்த பிரசவம் முடிஞ்சோட எங்க போவாங்க? புருஷ வீட்டுக்கு தானே போவாங்க.
அதைத்தான் திவ்யா சொல்லுது. திவ்யா, நான் உன் மேல ரொம்ப கோவமா இருந்தேம்மா. வார்த்தைக்கு வார்த்தை குழந்தைய கலைக்கிறேன் நீ சொன்னியே. உன்னையே கலைச்சிருந்தா இந்த கஷ்டமெல்லாம் இல்லையேன்னு பதிலுக்கு நான் சொன்னேன். ஆனா அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா குழந்தைய பெத்து கொடுக்கறேன்னு நீ சுந்தரி கிட்ட சொல்லி இருக்க. அவ அதை போன்ல சொன்னப்பவே உன் மேல இருந்த கோவெல்லாம் மறைஞ்சு போச்சுமா. நீ குழந்தையோடைய ராஜாவோடையும் சந்தோஷமா வாழணுங்கிறதா எங்க எல்லாருடைய விருப்பமா. குழந்தைய பெற்று தர கேரண்டி தான் நான் கொடுக்க முடியும். என்ன இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காத. பாத்தியா இப்ப கூட உன் மனசு கல்லு மனசாவே இருக்கு. பரவாயில்ல, குழந்தை பெத்துக்கிறேன்னு இப்ப சொல்லி இருக்க. குழந்தை பிறந்த உடனே நேர புருஷன் வீட்டுக்கு போவேன்னு சொன்னாலும் சொல்லுவேன். உன் மனசு மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரம் உன் புருஷன் வீட்டுக்கு போவே பாரு. மாப்பிள்ள, இது நடக்குமா இல்லையான்னு பாருங்க. ஆமா அத்தை, எல்லாருமே சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும்ல. சரித்த, நான் அப்படியே கிளம்புறேன். இனிமேல் நிம்மதியாக நான் போய் என் வேலையை பார்ப்பேன். நான் வரேன். மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். மாப்பிள்ள கிட்ட பேசி ஏதாவது பேச அவர் கூட. அவரு சரசு வீட்டுக்கு வந்து உங்க மருமகளை பார்த்துக்கிட்டது போதும். அங்க என் பொண்டாட்டி கர்ப்பிணியா தனியா கஷ்டப்படுறா, நீங்க அங்க போய் இருக்கணும்னு ஒரே பிடிவாதம். சரசுவோட சுப சண்டை போட்டுக்கிட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னது சுப சண்டையா? கேக்குறதுக்கு புதுசா இருக்குல்ல. ஒருத்தர் வேண்டாம் போயிடுங்க அப்படின்னு சண்டை போடுறது அபசகுண சண்டை. ஒருத்தர் வேணும், நீங்க எங்க கூட வந்தே ஆகணும்னு சண்டை போடுறது அது சுபசகுண சண்டை. அந்த மாதிரி மாப்பிள்ள அந்த வீட்டுல பெரிய சுபசகுண சண்டை போட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. அத்தை, அத்தை, ரேகா மேடம் யார் தெரியுதா? என்னோட அம்மா. போட்டோல அடிக்கடி உங்ககிட்ட காட்டியிருப்பேனே. என்னம்மா எப்படி வந்த? நானே உன்னை நம்ம குடும்ப பாட்டை பாடி தேடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டேய், போதண்டா கிண்டல் பண்ணதெல்லாம். அத்தை, உங்க கை கொடுங்க. திவ்யா, கை கொடு. ஒரு வழியா உங்க பொண்ணை உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். அப்பாடா, இனிமே உங்க பொறுப்பு. நீங்களாச்சு திவ்யாவாச்சு. ஹலோ 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 தங்கச்சி, உனக்கு முன்னாடி உன் அண்ணன் நான் லைன்ல நின்றுட்டு இருக்கேன். நான் கூட்டு வந்து ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நீ இப்ப ஒப்படைச்சிக்கிட்டு இருக்க. ஏன தங்கச்சிக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? கொஞ்சம் போயிடுவீங்க. சரிம்மா, விட்டு கொடுத்தாச்சு. உனக்கும் நன்றி சொல்லணுமா. ஏன்னா இத்தனை நாள் திவ்யாவை நீ தானே பத்திரமா பார்த்துக்கிட்ட. உனக்கு ரொம்ப நன்றிம்மா. அண்ணே, ஏ மாப்பிள்ள, இதானே வேணான்றது. அப்போ முதல் மரியாதையும் வணக்கம் எனக்கு கிடையாதா? மச்சான், உனக்கு இல்லாத மரியாதையா? சாஷ்டாங்கம்மா உன் காலிலே விடலாம், தப்பே கிடையாது. அப்பா, இப்பதான் மனசு நிறைஞ்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கேன். எப்ப பார்த்தாலும் இவ்வளவு நாளா அடிதடி சண்டை சத்தம் இதான் இந்த வீட்டுல கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் சிரிப்பு சத்தம் கேக்குது. மா இத பாரு, இனிமேல் நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். சும்மா சும்மா அந்த வீட்டுக்கெல்லாம் போக கூடாது. இப்படி பெத்த பிள்ளை சொல்றதுக்கு இந்த அம்மா புண்ணியம் செஞ்சிருக்கணும்ப்பா. நிச்சயமா எனக்கு சொர்க்கத்துலதான் இடம் கிடைக்கும். ஏன்னா என் 3 பிள்ளைங்களும் அம்மா வேணும்னு நினைக்கிறாங்கல்லப்பா. அதை நினைக்கும் போது இந்த நிமிஷமே சந்தோஷமா செத்துடலாம் போல இருக்கு. ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இப்பதான் திவ்யாக்கு குழந்தை பிறக்க வேண்டியிருக்கு, அப்புறம் வளர்க்க வேண்டியிருக்கு, ஆளாக்க வேண்டியிருக்கு, இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. இந்த சந்தோஷத்தை நினைக்கும் போது திவ்யா பிரசவம் முடிஞ்சதும் செத்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லப்பா. போதுமா மாப்பிள்ள, நான் தேதியை தள்ளி போட்டுட்டேன். மா என்ன பேச்சு பேசுற? அது சரி, இப்ப நீ திவ்யாவை பார்க்க தான் வந்திருக்க, எங்களை பார்க்க வரல, அப்படிதானே? டேய், பிள்ளைங்க தான் பெத்தவங்கள பேதம் பார்ப்பாங்க தெரியுமா? ஆனா பெத்தவங்க என்னைக்கும் பிள்ளைங்களை பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் ஒன்னாதான் பார்ப்பாங்க.